கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கொடைக்கானல் பட்டணத்தில் வந்து இருக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்களேன், இந்த கொடைக்கானல் பட்டணத்துலேருந்து ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் பாருங்கள், உச்சியில் வீடு இருக்குது பாருங்களேன். அங்கே வெளிச்சம் இருந்தோடனே அதை பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசை. நாளைக்கு அந்த இடத்துல போய் பார்ப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக என்று சொன்னால், அந்த உச்சியில் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பட்டணம் இருக்கிறதே அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன் அப்படின்னு சொன்னால், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது பிரகாசிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே இருக்கிற இருள் முதலாவது நீங்கும். நீங்கள் எந்த குடும்பத்தில் போய் ஜபிக்க போகிறீங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிலிசுனிய கட்டுகள் நீங்கும். நீங்கள் எந்த குடும்பத்தில் போய் ஜபிக்க போகிறீங்களோ அங்கே இருக்கிற வேதனைகள் நீங்கும். நீங்கள் யார் வீட்டிலலாம் போய் ஜபிக்கிறீங்களோ, எந்த சபையில் போய் ஜபிக்கிறீங்களோ, இந்த சபைக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் எல்லாம் நீங்கும். நீங்கள் எந்த தேசத்தில் போய் ஜபிக்கிறீங்களோ அந்த தேசத்தில் இருக்கிற கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் பிரகாசிப்பான் என்று சொன்னால் கர்த்தர் அவன் மூலமாக பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வாருங்க. பிரகாசிக்கிற மனுஷனோடு கூட இருந்து தேவன் இப்படி பெயர்பட்ட காரியத்தை செய்ய முடியும். எந்த மனுஷன் சோர்ந்திருந்தாலும் பிரகாசிக்கிற மனுஷன் போயிட்டான் அப்படின்னா அவனுடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிறார். யார் யார் பிரகாசிக்கிறாங்களோ அவங்க மூலமாய் கர்த்தர் செய்ய போகிறார். பிரகாசிக்கனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏதோ பிரகாசிக்கணும் இல்லை. இந்த கொடைக்கானலை உருவாக்கி, இந்த காடுகளிலும் மலைகளிலும் வீடை கட்டி கஷ்டப்பட்டு உருவாக்கி, பாதைகளை உருவாக்கி, ஈபி லைனை கொண்டு போய் அதை பிரகாசிக்க வச்சுருக்கிறாங்க. அதே போல தான் இந்த உலகத்தில் உபத்திரவம், போராட்டம் எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு மனுஷனால தான் இப்படி பிரகாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படி வாஞ்சிக்கிறார். உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காய் நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாருங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் அற்புதம் உண்டாகும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, நானும் பிரகாசிக்கணும்ப்பா. என்னை கொண்டு நீங்கள் பலத்த காரியங்கள் செய்யணும்ப்பா. என்னை கொண்டு சத்ருவின் கிரியைகளை அழிக்கணும்ப்பா. என்னை கொண்டு இந்த இருளின் கிரியைகளை அழித்து அதில் வெளிச்சமாகிய பரிசுத்த ஆவியானவர் பிரகாசிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்பீங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். ஆமென்.